வணக்கம். சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 3. நிலவுக்கு அழகு தரும் நிலவு. கடற்கரையோரமாக தலைகளில் குலைகளைத் தாங்கி வரிசை வரிசையாக வளர்ந்திருந்த தென்னை மரங்களும் அவற்றை அடுத்து அணிவகுத்து நிற்கும் காலாட்படையைப் போல் சற்று உள்ளடங்கி செங்குத்தாகவும் ஒரே சீராகவும் இடம் விட்டு காட்சியளித்த சவுக்கு மரங்களும் இவ்விரண்டு மரக்கூட்டங்களையும் ஆங்காங்கு இடையிடையே பிரித்துவிட்டு செவ்விய பழங்களை மரகத இலைகளுக்குள்ளிருந்து வெளியில் ஆட்டி ஜாலங்காட்டிய முந்திரி மரங்களும் கொண்ட அந்த அடர்ந்த தோப்புக்குள் புகுந்து மிகுந்த கஷ்டப்பட்டு விலகிருந்த இடத்துக்கு வந்த மைவிழி எதிரே தன்னை வரவேற்க எழுந்த மூவருள் நடுவில் இருந்த மனிதனை கண்டதும் நடுக்கமும் அதிர்ச்சியும் அடைந்தாளென்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. அந்த இடத்தில் அவள் யாரை எதிர்பார்த்திருந்தாலும் தனது சொந்த தந்தையை எதிர்பார்க்கவில்லை. ஆகையால் அவரை தன்னை வரவேற்க எழுந்து இரண்டடி எடுத்து வைத்து முன்னே வந்ததும் என்ன செய்வது ஏது செய்வது என்று விளங்கவில்லை மைவிழிக்கு. ஆகவே அவள் தன் மைவிழிகளை சட்டென்று நிலத்தில் தாழ்த்தி நிலை குலைந்து நின்று விட்டாள் பல வினாடிகள். அந்த அடர்ந்த தோப்பை முழுமதி சிரமப்பட்டே ஊடுருவி இருந்ததால் சில இடங்களில் நிலவு பாலங்களும் சில இடங்களில் சவுக்கு தென்னைகளின் நிழல்கள் அளித்த நல்ல கடுமையான இருட்டு திட்டுகளும் கலந்து கிடந்ததால் பார்வைக்கு அழகையும் பயங்கரத்தையும் சேர்த்தே சிருஷ்டித்த இயற்கை அந்த இடத்தில் அதே நேரத்தில் மைவிழிக்கு மட்டும் பயங்கரத்தை மட்டுமே சிருஷ்டித்திருந்தது. அவளை நெருங்க இரண்டடி எடுத்து வைத்த அவள் தந்தை, "நீயா?" என்று வியப்பு ஒலித்த வினா ஒன்றை தொடுத்ததும் பயத்தால் வெலவெலத்து போனாள் மல்லை நகர் கட்டழகி. ஆகவே அவள் பதில் எதுவும் சொல்லாமல் ஆமாம் என்பதற்கறிகுறியாக தலையை மட்டுமே அசைத்தாள். அதிர்ச்சி அவள் சிந்தையை சிதற வைத்திருந்தது. அச்சம் அவள் மனத்தை பிரளயத்தின் இருட்டைப் போல் சூழ்ந்திருந்தது. உண்மையில் மைவிழி அச்சப்படும் சுபாவம் உள்ளவள் அல்ல. விளக்கு வைத்த பின்பு கடலோரத்தில் உளவாதவளும் அல்ல. எந்த தோப்புக்குள் அவள் அன்று வந்தாளோ அந்த தோப்பும் அவளுக்கு புதிதல்ல. அந்த மல்லை கடற்புறத்தில் அவள் அறியாத இடம் ஏதும் இல்லை. கலந்து பழகாத மனிதர் யாரும் இல்லை. எத்தனையோ இரவுகளில் அவள் அந்த தோப்பின் முகப்பில் கரையில் மோதிக்கொண்டிருந்த அலைகளில் காலை நீட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். அதே கரையில் வலைகளை பிரித்து போட்டுக்கொண்டு சிக்கெடுத்த பரதவரோடும் அவர்கள் மனைவிமாரோடும் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொல்லும் கடற்கதைகளை கேட்டிருக்கிறாள். கடலின் ஆழம், அதன் அமைப்பு, ரேகைகள், கடல் மூழ்குதல், படகு செலுத்துவதன் மர்மங்கள் ஆகிய பலவற்றை பரதவரும் அவர்கள் மாதரும் சொல்ல கேட்டு பரவசமடைந்திருக்கிறாள். பாதி நாட்கள் கீழ் திசையிலிருந்தும் மேல் திசையிலிருந்தும் வந்து தூரத்தே தங்கியிருந்த மரக்கலங்களிலிருந்து படகுகளில் வந்த நானாவிதமான மனித இனங்களை பார்த்து கொண்டே இரவில் நீண்ட நேரம் தோப்பின் பக்கத்தில் அவள் நின்றதும் உண்டு. செங்குத்து குல்லாய்களை அணிந்த செந்நிற அரபியர், கட்டைக்கரியினும் கரிய உடலை தாங்கிய நெட்டை நீக்ரோக்கள், குள்ளமாக இருந்தாலும் மின்னிய சிறு கண்களுடைய சீனர்கள், இவர்கள் கூட்டம் கூட்டமாக இறக்குமதி பொருள்களுடன் கரைக்கு வந்து அங்கிருந்து நகர உட்பகுதியிலிருந்து அங்காடிக்குச் செல்வதை பார்த்திருக்கிறாள். சில அரபியர்கள் கரையோரமாகவே கூடாரங்களை அமைத்து கொண்டு நாட்கணக்கில் தங்கி மல்லை கடலிலிருந்து பாரதத்தின் இணையிலா வெண்ணிற ஆடைகளையும் முத்து, பவளம், வைர வைடூரியங்கள் முதலியவற்றையும் வாங்கிச் செல்வதையும் பார்த்திருக்கிறாள். இத்தனையிலும் மாமல்லபுரத்தின் கரையிலும் சரி நகரத்துக்குள்ளும் சரி சதா காவலர் நடமாட்டம் இருந்ததால் யாரும் எந்த பயமும் இன்றி எங்கும் நடமாட முடிந்தது. பல்லவ சாம்ராஜ்யத்தில் இருந்த பாதுகாப்பின் காரணமாக எந்த நேரத்திலும் பொது நந்தவனங்களுக்கும் பொது தோப்புக்களுக்கும் பூரண ஆபரணம் அணிந்த யுவதிகள் போக முடிந்ததால் மக்கள் அதை சாம்ராஜ்யத்தோடு இணைத்து பேசினார்கள். இந்த நிலையின் விளைவாகவும் கடற்கரையில் கொண்டிருந்த காதலின் காரணமாகவும் சுயமான நெஞ்சுரத்தாலும் மைவிழி பல நாட்கள் இரவில் கடற்கரை ஓரத்தில் நீண்ட நேரத்தை கழித்திருக்கிறாள். இத்தனை சுதந்திரத்தை அளித்த அவள் தந்தை சில கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தியிருந்தார். முதல் ஜாம முடிவுக்குள் அவள் வீட்டுக்கு தவறாமல் திரும்பிவிட வேண்டும் என்றும் கண்ட புருஷர்களுடன் பேசக்கூடாதென்றும் கடுமையாக திட்டமிட்டிருந்தார். பெண்ணின் பெயருக்கோ குலத்துக்கோ எந்தவித இழுக்கு வந்தாலும் பிராணனை விட்டுவிடக்கூடிய அளவுக்கு மானியான அவள் தந்தை இந்த கட்டுத்திட்டங்களை ஒரு நாள் கூட தளர்த்தியதில்லை. ஆகவே அன்று அந்த அடர்ந்த தோப்புக்குள் ஒரு ஜாமம் ஓடி இரண்டாம் ஜாமம் துவங்கிவிட்ட சமயத்தில் தன் எதிரில், அதுவும் அந்த அடர்ந்த தோப்பின் மத்தியில் வந்து நின்ற மகளை பார்த்ததும் விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் உள்ளத்தை உடைக்கவே மலைத்து நின்று விட்டார் அவள் தந்தை.
அவர் அப்படி மலைத்து நின்றது அவள் அச்சத்தை அதிகமாக கிளறவே அவள் மௌனமே சாதித்து மை விழிகளை நிலத்தில் ஓட்டினாள். அந்த சமயத்தில் அவள் தைரியமெல்லாம் எங்கோ எட்டா தூரத்துக்கு பறந்து போய்விட்டது. இப்படி திகைத்து நின்ற இருவரில் முதலில் சுயநினைவுக்கு வந்த மைவெளியின் தந்தை சற்று திடமாக நிமிர்ந்து நின்று தன்னை திடப்படுத்தி கொண்டார். பிறகு யாரோ மூன்றாவது பேர் வழியை வினவுவது போல், இளவரசர் உத்தரவு என்ன என்று வினவினார். அவர் குரலில் கடுமை இருந்தது. உள்ளே ஏதோ பெரும் துன்பச் சுமை ஏறி விட்டதையும் குரலின் பாரம் நன்றாக சுட்டிக்காட்டியது. அவர் குரலில் இருந்த துன்பச் சுமையை மைவிழி கவனிக்கவே செய்தாள். அதன் காரணமும் அவளுக்கு புரிந்திருந்தது. தன்னை இளவரசன் தூது அனுப்ப வேண்டுமானால் தன்னுடன் அவனுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்க வேண்டுமென்று தன்னை பற்றி தந்தை விபரீத கற்பனை செய்து கொண்டு விட்டார் என்பதை அவள் சந்தேகமற தெரிந்து கொண்டாள். ஆகவே அந்த சந்தேகத்தை நிவர்த்திக்க துவங்கி மெல்ல அப்பா என்று அழைத்தாள் தீடமான குரலில். என்ன? வறண்ட குரலில் எழுந்தது அவள் தந்தையின் கேள்வி. எனக்கு இளவரசரை தெரியாது, இன்றுதான் பார்த்தேன் அவரை என்றாள் மெதுவாக. அவள் தந்தையின் முகம் உணர்ச்சியற்று கல்லாக இருந்தது. அதை பற்றி நான் ஏதும் கேட்கவில்லை, கேட்ட கேள்வி வேறு என்றார் அவர். நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் மைவிழி. துக்கத்தில் அவள் தொண்டை அடைத்து கொண்டிருந்ததை சொற்களின் ஒலி நிரூபித்தது. ஆம் என்றார் தந்தை. என்ன ஆம்? இத்தனை நாள் தவறாகத்தான் புரிந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என் கண்களை நீ திறந்து விட்டாய். இதை கேட்டு மைவிழியின் திகில் பறந்தது. அப்பா என்று சற்று உறக்கவே கூவி சீற்றம் ததும்பிய விழிகளை அவர் முகத்தில் நிலைக்க விட்டாள். உணர்ச்சி சிறிதுமற்ற தந்தையின் விழிகளை அவள் விழிகள் தைரியத்துடன் சந்தித்தன. தந்தையின் உதடுகளில் பெரும் வெறுப்பு மண்டி கிடந்ததையும் அவள் கவனித்தாள். நீ சொல்ல வேண்டியதை சொல்லிவிடு என்ற தந்தையின் குரலிலும் அந்த வெறுப்பு தொனிப்பதை அவள் உணர்ந்தாள். இருப்பினும் துணிவை வரவழைத்து கொண்டு, விபரீதமான நிலையில் மல்லை சிக்கி கிடக்கிறது இப்பொழுது என்று சுட்டி காட்டினாள். நமது நிலைமைக்கும் அதற்கும் வேறுபாடில்லை என்றார் அவள் தந்தை. விபரீத காலங்களில் சாதாரண மனித தர்மத்துக்கும் இடமில்லை என்று அவள் கூறினாள் சினம் சிறிதும் தனியாத குரலில். அதை நீ புரிந்து கொண்டது மகிழ்ச்சியை தருகிறது. தந்தையின் குரலில் இகழ்ச்சியும் வெறுப்பும் கலந்து ஒலித்தன. அதனால்தான் இளவரசர் உங்களிடம் தூது போக சொன்னதும் ஒப்புக்கொண்டேன். சற்று சிந்தனையில் இறங்கினார் அவள் தந்தை. பிறகு கேட்டார், இளவரசர் உன்னை தூது அனுப்பிய காரணம்? தந்தை சிந்திக்கத் தொடங்கியதும் அவர் குரல் சிறிது பதனப்பட்டு விட்டதைக் கண்ட மைவிழி தைரியமாகவே விஷயத்தை விளக்க முற்பட்டு கூறினாள். 3 சாளுக்கிய வீரர்கள் இந்த தோப்பிலிருந்து கரையருகே வந்து கோம்போதினார்கள். காஞ்சி சாளுக்கியர் வசமாகிவிட்டதாக அறிவித்து கடலாடிக் கொண்டிருந்தவர்களை நகருக்குள் செல்ல உத்தரவிட்டார்கள். அத்தனை பேரும் போய்விட்டார்கள். காஞ்சி சாளுக்கியர் வசமாகிவிட்ட செய்தி அவள் தந்தைக்கோ தந்தையுடன் இருந்த மற்ற இருவருக்கோ எந்தவித வியப்பையும் அளிக்காததைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் மைவிழி. இவர்களுக்கு முன்பே சாளுக்கியர் படையெடுப்பு விவரங்களும் முடிவும் தெரியுமா? தெரிந்திருந்தால் இளவரசருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்துமா தலைநகரை காக்க விரையாமல் கோவில் கட்டுவதில் காலத்தை விரயம் செய்து கொண்டிருந்தார் இளவரசர் என்று எண்ணலானாள். அந்த எண்ணங்களால் சிறிது குழம்பவும் செய்தாள். அந்த குழப்பத்தில் விறுவிறு என்று தந்தை விடுத்த கேள்விகளால் இக்கட்டில் சிக்கிக் கொண்டாள் எதிர்பாராத விதமாக. அத்தனை பேர் போனபோது நீ மட்டும் ஏன் கடற்கரையை விட்டு போகவில்லை என்று வினவினார் அவள் தந்தை. நான் கடற்கரையில் இல்லை என்றாள் மைவிழி ஏதோ யோசனையில். எங்கிருந்தாய்? மலைப்பாறை மறைவில். அங்கிருந்து இல்லத்துக்கு ஓடிவிடுவதுதானே? முடியவில்லை. இளவரசர் என் கையை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தார் என்று மைவிழி சட்டென்று பேச்சை நிறுத்தினாள். இந்த பதிலை சொன்ன பிறகுதான் அவளுக்கு தான் என்ன சொல்லிவிட்டோம் என்பது புரிந்தது. புரிந்ததால் அச்சம் துளிர்த்த கண்களால் தந்தையை நோக்கினாள். தந்தையின் முகம் பழைய நிலையை அடைந்து மலையின் மலைப்பாறைகளை விட அதிக கடினப்பட்டு உறைந்து விட்டது. சரி, இளவரசர் ஆணை என்ன என்று வினவினார் சீற்றத்துடன். உங்கள் மூவரையும் கடுகைக்கு போகச் சொன்னார். அங்கு சந்திப்பதாக கூறினார் என்று பதிலிருத்த மைவிழி தன் தந்தையுடன் இருந்த மற்ற இருவராவது நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு தனக்கு ஆதரவு தரமாட்டார்களா என்ற ஏக்கத்தில் அவர்களை நோக்கினாள். அந்த இருவரில் ஒருவர் தமிழகத்து புலவர் பாணியில் முண்டாசும் மேலே பெரும் சருகி துப்பட்டாவும் அணிந்திருந்தார். அவர் முகத்தில் குறுக்கி தீட்டப்பட்டிருந்த சந்தன கோடுகளும் புருவத்தின் இடையிலிருந்த குங்கும பொட்டும்
அவர் வீர சைவர் என்பதை சுட்டிக்காட்டின. இன்னொருவர் சீன நாட்டவர். குள்ளமாகவும் சற்று தடித்துமிருந்த உடலுடனும் சப்பை மூக்குடனும் பளிச்சென்று மின்னிய சின்னஞ்சிறு கண்களுடனும் காட்சியளித்தார். உதட்டோரம் சென்று கீழே மடிந்து கிடந்த அவர் மீசை முகத்துக்கு பயங்கரத்தை அளித்தது. அந்த இருவர் பார்வையிலும் கூட தனக்கு ஆதரவும் ஏதும் இல்லாததை புரிந்து கொண்டாள் மைவிழி. அதனால் உண்டான கிளேசத்தால் பெருமூச்சொன்றையும் வெளியிட்டாள். ஆனால் அவள் நிலையைக் கண்டு சிறிதும் பச்சாதாபத்தை காட்டாத அவள் தந்தை, சரி வாருங்கள் போவோம் கடிகைக்கு, இங்கினி வேலை இல்லை என்று கூறிக்கொண்டு கிளம்ப முற்பட்டார். மற்ற இருவரில் புலவர் போலிருந்தவர், இவளை எங்கு கொண்டு போய் விடுவது என்று வினவினார். போகமிடும் அவளுக்கு தெரியும், அவளே போவாள் என்றார் அவள் தந்தை. காலம் கெட்டு கிடக்கிறது என்றார் புலவர் போன்றவர். ஆம், எதற்கும் இவளுக்கு துணையாக நம்மில் ஒருவர் போனால் என்ன? தேவையில்லை என்று கூறிய அவள் தந்தை, சரி புறப்படுங்கள், இந்த தோப்பை எதிரிகள் சல்லடை போடுவதற்குள் நாம் போய்விடுவோம் என்று கூற மூவரும் புறப்பட்டனர். இதை கண்ட மைவிழி தந்தையை மறித்து, அப்பா, என்னை தனியாக விட்டுச் செல்லாதீர்கள், இருங்கள், தங்களுடன் நானும் வருகிறேன் என்று கெஞ்சினாள். அவள் கையை பலமாக இழுத்து பக்கத்திலிருந்த மணல் மேட்டில் தள்ளி அவள் தந்தை, பயப்படாதே மைவிழி, சீக்கிரம் இளவரசர் துணைக்கு வருவார் என்று கூறிவிட்டு மற்றவர்கள் பின்தொடர தோப்புக்குள் புகுந்து வெகு வேகமாக சென்று விட்டார். மணல் மேட்டில் வனதேவதையைப் போல் கிடந்தாள் மைவிழி. எத்தனை பெரிய அவமானம் தன்னை அந்த இரவில் அடைந்துவிட்டது என்பதை எண்ணி பார்த்த அவள் மணல் மேட்டில் மெல்ல எழுந்து உட்கார்ந்து தோப்பை விரித்து பார்த்தாள். குடிசை முகப்பிலிருந்த விளக்கின் சுடர் கூட மந்த மாருதத்தில் சலனப்பட்டு அவளை பார்த்து நகைப்பது போல் இருந்தது. அலைந்த அவள் சிந்தைக்கு இளவரசனை இனி திரும்பி கூட பார்ப்பதில்லை என்று பிரதிஜையும் செய்து கொண்டாள் அவள். அதை உடைக்கவோ என்னவோ சற்று தூரத்தில் சவுக்குகளின் இடையில் இளவரசன் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவள் உள்ளம் கொதித்தது. எழுந்து நின்றாள் அவள் அந்த மணற்குன்றின் மீது கம்பீரமாக. இளவரசன் மணல் மேட்டருகே வந்ததும் சற்று எட்டவே நின்று அவளை உற்று பார்த்தான். நிலவுக்கும் அழகு தரும் நிலவு இவள் என்று மனதில் கூறிக்கொண்டே இளவரசன் அவளை மெல்ல நெருங்கவும் முற்பட்டான். அத்தியாயம் 4. மையலும் மன்னர் குலமும். மணல் மேட்டுக்கருகே வந்ததும் எட்டவே சில வினாடிகள் நின்று தன்னை உற்று நோக்கிய பல்லவ இளவல் மீண்டும் ராஜ நடை போட்டு மெல்ல மெல்ல தன்னை நெருங்க முற்பட்டதைக் கண்ட மைவழிச் செல்வி விவரிக்க இயலாத வேதனைக்கும் சங்கடத்துக்கும் சினத்துக்கும் உட்பட்டாளாதலால் அவள் கண்கள் கனலை கக்கியதன்றி அவள் அழகிய உதடுகளும் நில்லுங்கள் அப்படியே என்று சுடு சொற்களை உதிர்த்தன. கால்களுக்கு திடீரென்று யாரோ விலங்குகளை பூட்டியது போல் அந்த சொற்கள் பல்லவ இளவலின் நடையை தேக்கிவிடவே சட்டென்று நின்றுவிட்ட அவன் தனது கண்களை மணற்குன்றின் மேல் நின்றிருந்த மங்கை மீது மீண்டும் ஓடவிட்டான். தன் கால்களுக்கு விளங்கிடும் வல்லமை அவள் விசித்திர அழகுக்கு எப்படி ஏற்பட்டது என்று சிந்திக்கவும் தொடங்கினான். பாவம், பல்லவ இளவல் எத்தனை அபாக்கியன்! கம்பன் பிறப்பதற்கு நீண்ட காலத்துக்கு முன்பு பிறந்துவிட்டானே. இல்லையேல் மகாகவி கம்பன் தாரை தேர்ந்தெடுத்த பெண்களை விலங்கு மெல்லியல் என்று வர்ணித்திருப்பதை படித்திருப்பான் அல்லவா? படித்திருந்தால் அற்புத அழகுக்கு எந்த ஆண்டவனையும் விலங்கிட்டு அசைவற்று நின்றுவிடச் செய்யும் விசித்திர சக்தி உண்டென்பதை புரிந்து கொண்டிருப்பான் அல்லவா? கம்பகாவியத்துக்கு முன் அவன் பிறந்தால் என்ன? உணர்ச்சியை தூண்டும் அந்த ஓவியப் பாவையை மீண்டும் பார்த்து பிரமித்து அசைவற்று நின்றான் பல்லவ இளவல். அந்த நேரத்தில் நிலவுக்கதிர்கள் அவள் உடலெங்கும் தழுவிச் செல்ல நிலவுக்கு அழகு செய்யும் நிலவென யார் மனத்தையும் மயக்கும் மோகன வடிவத்துடன் நின்றிருந்தாள் மைவழி அந்த மணல் மேட்டின் மீது. வாரி விட்டு எடுத்து கட்டப்பட்டிருந்த வார்குழலின் பின்ஜடை முன்புறம் நின்றிருந்த பல்லவ இளவலின் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் வகடு எடுத்து அழகாக சீவப்பட்ட கரிய குழலின் முன் உச்சியும் அதிலிருந்து அலைந்து நுதலின் மேல் பகுதியை அடிக்கடி தடவி கொடுத்த இரண்டொரு மயிரிழைகளும் அவன் விழிகளுக்கு நன்றாகவே தெரிந்ததால் அவை தன்னை வா வா வென்று அழைப்பதாகவே மனதில் கற்பனை செய்து கொண்டான் அவன். முன் உச்சியை தடவிய மயிர்களை அடுத்து பிறை மதியென விரிந்த நுதலும் நுதலின் கீழே வளைந்து கிடந்த புருவ விட்களும் அவற்றின் கீழே சதா மை தீட்டப்பட்டவை போல் கருத்து திறந்து திறந்து மூடும் முத்துச்சிப்பிகளென காட்சியளித்த இமைப்பகுதிகளும் அவன் கண்களை என்ன கருத்தையும் கவர்ந்தன. அந்த இமைகளினும் சிமிழ்களுக்கிடையே பளிச்சிட்ட கருமணிகள் 2 சினத்துடன் தன்னை நோக்கினாலும் அவற்றின் கருமையிலும் ஒரு நீரோட்டமும் ஒளியும் கலந்து சினத்திலும் அவற்றுக்கு இணையிலா அழகையும் கவர்ச்சியையும் அளித்ததைக் கண்ட இளவல்
வைரத்தில் கருப்பு ஜாதி என்பது ஒன்று இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த இரு கண்களுக்கும் இடையில் முதலிலிருந்து இறங்கிய நாசி அதிக தீர்க்கமாக இல்லாமல் தேவையான அளவுக்கு இருந்ததையும் கன்னங்கள் மட்டும் மிக வழவழப்பாகவும் செழித்து கிடந்ததையும் கண்ட இளவரசன் அந்த கன்னங்களில் ஒன்றை தலையிலிருந்து இறங்கி முத்தமிட்டு கொண்டிருந்த இரட்டை முத்துச்சரம் எத்தனை அதிர்ஷ்டம் வாய்ந்தது என்று எண்ணி பார்த்தான். அந்த கன்னங்களின் அழகுகளை தூக்கி அடிக்கும் அவள் மதுர அதரங்களின் சிவப்பையும் அவை இரண்டும் குவிந்த போது தெரிந்த நீரோட்டத்தையும் கண்டு பல்லவ வம்சத்தின் இணையிலா சொத்தும் என் தந்தையின் மார்பில் உள்ள ஆரத்தில் பதிந்து ஆடுவதுமான உக்ரோதயம் என்ற ஜீவ மாணிக்கம் கூட இவள் அழகிய அதரங்களுக்கு ஈடாகாது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த மாணிக்க அதரங்கள் அவனுக்கு மதிமயக்கம் அளித்தன. அவள் சங்கு கழுத்தும் அவன் சிந்தையை அடியோடு நிலைக்குலைய அடித்தன. அதுவரை அவன் பார்வையை பொறுத்து கொண்டிருந்த மைவழி சட்டென்று மணல் மேட்டில் தன் கையை ஒரு புறம் ஊன்றி கால்களையும் சற்று நெருக்கிக் கொண்டு அரைவாசி சாய்ந்த வண்ணம் உட்கார்ந்தாள். அவள் செய்த தவறு அதுதான். அப்படி அவள் மணல் மேட்டில் உட்கார்ந்து ஒரு புறம் சாய்ந்து இடது கையை மணலிலும் ஊன்றிக் கொண்டதால் நின்ற நிலையில் இருந்ததை விட அதிக ஊக்கங்களுக்கு அவள் அழகு இடம் கொடுக்கலாயிற்று. கட்டு மீறிய மனதை ஒரு கட்டுக்கு கொண்டு வர முயன்ற இளவரசன் அவள் பாதங்கள் மீதும் காலிலிருந்த சலங்கைகள் மீதும் கண்களை ஓடவிட்டான். கண்களையும் மனத்தின் கற்பனையையும் கட்ட முடியாத இளவரசன் சொற்களால் தன்னை சரிப்படுத்திக் கொள்ள முயன்று மைவழி என்று மெல்ல பேச்சை துவக்கினான். சற்று சாய்ந்து உட்கார்ந்த நிலையிலும் கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் போலவே காணப்பட்ட மைவழி தலையை நிமிரவில்லை. இளவரசனின் கண்கள் தன் உடலை ஊடுருவியதால் பெரிதும் நிலை குலைந்து மணலை நோக்கியவாறு கேட்டாள். என்ன? அந்த கேள்விக்கு அவன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. சில வினாடிகள் திணறினான். அதிக சதை பிடிக்காமல் மெல்லியதாக இருந்தாலும் இரும்பு போல் இருந்த அவன் உடல் சற்று சங்கடத்துடன் அசைந்தது. சதா தைரியலட்சுமி தாண்டவமாடும் அவன் கண்களில் கூட அதைரியமே தெரிந்தது. அப்பொழுது வில் வித்தையில் நிகரற்றவன் என்று பிரசித்தி பெற்ற பல்லவ இளவலின் நீள்கரங்கள் அன்று ஒன்றை ஒன்று பற்றி கொண்டன. உறுதியான கால்களும் அசைந்து சவுக்குத்தோப்பு மணலில் கோடுகளை போட்டன. மகா வீரனான பல்லவ இளவல் தன் முன்பு மனம் திண்டாட இதயம் சிதைந்து நிற்பதை வேறு சமயத்தில் மைவழி பார்த்திருந்தால் அப்படியே குலைந்து போயிருப்பாள். ஆனால் அந்த இரவில் தந்தையின் சுடு சொற்களால் சொற்கள் விளைவித்த அவமானத்தால் அவள் இதயம் நைந்திருந்ததால் அவன் சங்கடத்தை சிறிதும் லட்சியம் செய்யாமலே என்ன என்று இரண்டாம் முறையும் பழைய கேள்வியை திருப்பினாள் சீற்றத்துடன். அவன் மேலும் மௌனமே சாதித்தான். அவள் சாய்ந்து உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அருகே வந்து சற்று தள்ளி மணலில் அவளுக்கு முதுகை காட்டிக்கொண்டு உட்கார்ந்தான். பிறகு அவளை திரும்பியும் பார்க்காமல் சற்று தூரத்தில் அரைவாசி எழுப்பப்பட்டிருந்த மண்டபத்தை பார்த்தான். அதன் தூண் ஒன்றாக அமைக்கப்பட்டு முன்னங்கால்கள் இரண்டை தூக்கி கொண்டு பின்னங்கால்களால் நின்று பெரு விழிகளால் பயங்கர பார்வை பார்த்த யாழியையும் பார்த்தான். அந்த யாழியை பார்த்ததும் அவன் சிந்தையிலிருந்த வேதனை சிறிது விலகி இருக்க வேண்டும். அந்த யாழியில் அவன் கண்ட சிற்பத்திறன் சிந்திக்கு சிறிது அமைதியளித்திருக்க வேண்டும். அதன் விளைவாக அடுத்து எழுந்த அவன் கேள்வி நிதானமாகவே எழுந்தது. உன் தந்தை எங்கே என்று கேட்டான் அவன் மெதுவாக. மைவிழிக்கு அவன் முதுகை காட்டிக் கொண்டிருந்ததால் அவள் சாய்ந்த நிலை நீங்கி சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவன் மீது அத்தனை கோபம் இருந்த சமயத்திலும் அவன் கழுத்தும் முதுகும் எத்தனை உயரம் வாய்ந்தவை என்பதை கவனிக்க தவறவில்லை அவள். தலையில் வெட்டிவிடப்பட்ட மயிரின் முரட்டுத்தனத்தையும் கவனிக்கவே செய்தாள். அவற்றில் மீண்டும் தன் மனம் ஈடுபடாமல் இருக்க எட்ட இருந்த மண்டபத்தை அவளும் கவனித்து கொண்டே சொன்னாள். நீங்கள் போக சொன்ன இடத்துக்கு போய்விட்டார் என்று. மற்ற இருவர்? இரண்டாவது கேள்வியும் உணர்ச்சி எதையும் காட்டாமல் எழுந்தது பல்லவ இளவலிடமிருந்து. தந்தையை தொடர்ந்து சென்றார்கள். மைவழியின் மனதில் உணர்ச்சிகள் பொங்கிக் கொண்டிருந்தாலும் குரலில் ஏதும் தெரியவில்லை. உன்னை தனியாகவா விட்டுச் சென்றார்கள்? ஆம். இதுவரை சாதாரணமாக கேள்வி கேட்டு வந்த இளவரசன் திடீரென்று உட்கார்ந்த நிலையிலேயே அவளை நோக்கி திரும்பினான். மிக அழகாக இருக்கிறது என்று சீற்று மிகுந்த சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன. முகத்தை நிமிர்ந்து அவனை நன்றாக நோக்கினாள் மைவழி. எது அழகாக இருக்கிறது என்றும் வினவினாள் இகழ்ச்சியுடன். இரவு நேரத்தில் யாருமற்ற தோப்பில் வயது வந்த பெண்ணை ஒரு தந்தை தனியாக விட்டு போவது என்றான் பல்லவ இளவல். அவன் குரலில் தந்தையின் மீது வெறுப்பும் கோபமும் உழைத்ததை கவனித்தாள். தனியாக விடவில்லை,
பல்லவ மகாபிரபு என்று இகழ்ச்சியுடன் அவளும் பதில் சொன்னாள். யாரை துணை விட்டு போனாரோ? இளவல் சொற்களிலும் இகழ்ச்சி ஒலித்தது. துணை விட்டு போகவில்லை. அப்படியானால் துணை வரும் என்று சொன்னார். யார்? இளவரசர் துணைக்கு வருவார் என்று சொல்லிப் போனார். இதை சொன்ன மைவிழி வேதனையுடன் தலையை குனிந்து கொண்டாள். குந்தி உட்கார்ந்த நிலையில் மணலை அவள் கண்கள் வெறித்து பார்த்தன. இளவரசன் மதியிலும் மெல்ல உண்மை உதயமானதால் அவன் திடுக்கிட்டான். இருப்பினும் அவள் அகப்பட்டு கொண்ட விபரீத நிலை எத்தனை தூரம் போயிருக்கிறது என்பதை உணரவும் அவள் தந்தையின் மன வேகத்தை முழுதும் புரிந்து கொள்ளவும் முயன்ற இளவல் கேட்டான். நான் வருவேன் என்பது அவருக்கு எப்படி தெரியும் என்று. அவன் உள்ளம் குமுறினாலும் குரல் அதை காட்டவில்லை. மைவிழி தலையை மெல்ல நிமிர்ந்தாள். அவள் அழகிய விழிகளும் சீற்றத்தை கக்கின. மனித சுபாவம், அதுவும் மன்னர் குலத்தின் சுபாவம் அவருக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறிய மைவிழியின் சொற்கள் மிகுந்த வெறுப்புடனும் கோபத்துடனும் முதிர்ந்தன. பல்லவ இளவல் அவளை நன்றாக ஏறெடுத்து நோக்கினான். மன்னர் குலம் அத்தனை மோசமானதா என்று வினவினான் சற்று இறைந்தே. ஆம் என்றாள் மைவிழி. உனக்கு எப்படி தெரியுமோ? சேச்சே, அனாவசிய கேள்வி. உன் தந்தை போல் உனக்கும் மனித சுபாவம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற பல்லவ இளவல் நகைத்தான் மெதுவாக. மைவிழியின் இதழ்களிலும் இகழ்ச்சி நகை அரும்பியது. மனித சுபாவத்தை நான் புதிதாக அறிய தேவையில்லை. அதற்காக பெரிய ஆராய்ச்சியும் தேவையில்லை. அதிலும் மன்னர்களை பற்றி அறிய அதிக முயற்சி தேவையில்லை. ஏன்? சான்றுகள் இருக்கின்றன, பல்லாண்டுகளாய். என்ன சான்றுகள்? வரலாற்றுச் சான்றுகள். 2-3 மனைவிமார்களும் மற்றும் பல ஆசை நாயகிகளும் ஒவ்வொரு மன்னனுக்கும் இருந்திருக்கிறார்கள். இளவரசன் சிந்தித்தான் சிறிது நேரம். நீ கூறுவது உண்மைதான். ஆனால் எல்லா மன்னரும் அப்படி இருந்ததில்லை. ராமபிரானை போன்ற மன்னர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான். மைவிழி இகழ்ச்சியாக நகைத்தாள். அத்தகைய லட்சிய மன்னர் வரிசையில் நீங்களும் ஒருவர் போல் இருக்கிறது என்று கேட்கவும் செய்தாள் ஏளனத்துடன். ஆம், அதற்கும் சான்றுகள் உண்டு என்றான் இளவரசன். என்ன சான்றுகள்? வியப்பு மண்டிய விழிகளால் இளவரசனை நோக்கினாள் மைவிழி. அவளை தைரியத்துடன் நோக்கினான் பல்லவ இளவல். அவன் சொற்களும் தங்கு தடையின்றி வெளிவந்தன. என் மனம் கண்ணியத்தை நாடாவிட்டால் மல்லை கடலுக்கு தினம் தினம் வந்து கொண்டிருந்த உன்னை கண்களால் கவனிப்பதோடு நின்றிருக்க மாட்டேன். என் எண்ணங்கள் பரிசுத்தமாக இராவிட்டால் நான் பாராததாக நினைத்து கொண்டு கூர்ந்து கூர்ந்து என்னை நோக்கிய உன்னை நான் என்றோ அணுகியிருப்பேன். அணுகி ஆசை வார்த்தைகள் பேசியிருப்பேன். உன் தந்தையை அறிந்த நான் உன் இல்லத்துக்கு அடிக்கடி வந்து உன் தந்தையை பார்க்கும் காரணத்தை வைத்துக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து மகிழ்ந்திருப்பேன். நீ தனித்து இரவுகளில் பரதவர் கூத்தையும் கொம்மாளத்தையும் பார்க்க போன நாட்களில் நானும் தற்செயலாக அங்கு வந்தது போல் வந்திருப்பேன். வந்து உன்னுடன் உட்கார்ந்து பரதவராடும் காதற்கூத்துக்களை ரசித்திருப்பேன். நீ கடலாடிய சமயங்களில் நானும் கடலாடி அலைகளில் மூழ்கி உன் அருகில் நெருங்கி வந்திருப்பேன். இப்படி படிப்படியாக பரிச்சயம் செய்து கொண்டிருப்பேன். இது எதையுமே நான் செய்யவில்லை. ஏன் என்று கேட்டு சற்று நிதானிக்கவும் செய்தான் பல்லவ இளவல். அவன் சொல்வதில் பேருண்மைகள் இருப்பதை கவனித்த அவள் சிறிது அச்சம் கொண்டாள். இரவில் தனித்து வந்த தன்னை இஷ்டப்பட்டிருந்தால் அவனுக்கு இருக்கும் சக்திக்கு, அதிகாரத்துக்கு, ஆணவத்துக்கு அவன் என்றோ தன்னை தூக்கி கொண்டு போயிருக்கலாம் என்று நினைத்தாள். அதை நினைத்தபோது அவளுக்கு அவனிடத்தில் பெரும் மதிப்பு ஏற்பட்டது. தவிர அத்தனை உணர்ச்சிகளையும் அடக்கி கொண்டு அவனிடமும் பரிதாபமும் ஏற்பட்டது. ஏன் இவர் என்னை தூக்கி கொண்டு போகவில்லை என்ற கேள்வியையும் உள்ளூர் அவள் கேட்டுக்கொண்டாள். தூக்கி கொண்டு போயிருந்தால் என்று கேள்வியை துவக்கிய அவள் மனம் கேள்வியை நீட்ட முடியாமல் வெட்கத்திலும் பெரும் சங்கடத்திலும் சிக்கிக் கொண்டது. மீண்டும் தலையை குனிந்து முழந்தாள்களை கையால் கட்டிக்கொண்டு அவற்றில் முகத்தை புதைத்து கொண்டாள். நீண்ட நேரம் அவள் ஏதும் பேசவில்லை. எத்தனை கண்ணிய புருஷனை எப்படி எப்படி எண்ணிவிட்டேன் என்று நினைத்து நினைத்து நெஞ்சுருகினாள் அவள். அத்தனை நெஞ்சுருக்கத்தில் அவளுக்கு அவன் மீதிருந்த வேட்கை அதிகப்பட்டது. மன்னர் குலத்தில் எத்தனை சிறந்தவர்கள் இருக்கிறார்கள், உதாரணமாக இவரே இருக்கிறாரே என்று ஏதேதோ எண்ணினாள். தன்னை பெரிதும் வெறுத்து கொள்ளவும் செய்தாள். தந்தையும் போய்விட்டார். அடுத்து இவர் என்ன செய்யப் போகிறார்? இந்த மணற்குன்றிலேயே இரவை ஓட்டிவிட முடியுமா என்று சில கேள்விகளையும் எழுப்பிக் கொண்டாள். அந்த கேள்விகளுக்கும் அவள் வேட்கைக்கும் விடை கூறுவது போல் அடுத்து நேர்ந்தது அவளுக்கு வியப்பையும் திகைப்பையும் ஒருங்கே தரும் ஒரு நிகழ்ச்சி. திடீரென உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்த பல்லவ இளவல்
ஒரே எட்டில் அவளை அடைந்து தனது இரு கைகளாலும் அவளை வாரி தூக்கி கொண்டு அடுத்திருந்த குடிசையை நோக்கி ஓடி அதற்குள்ளே நுழைந்து விட்டான். நுழையும்போது குடிசையின் முகப்பிலிருந்த விளக்கையும் மூதிவிட்டான். மைவிழி வெளவெளத்து போனாள். மயிலை பற்றியும் மன்னர் குலத்தை பற்றியும் தான் நினைத்தது எத்தனை சரி என்பதை மறுபடியும் எண்ணினாள். எண்ணி எண்ணி ஏங்கினாள். விஷயம் அத்துடன் நிற்கவில்லை. அவள் முற்றிலும் எதிர்பாராத விபரீத நிகழ்ச்சிகள் மிக துரிதமாக துவங்கின. அத்தியாயம் 3, 4 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.